இன்னைக்கு நம்ம டாப் 10 பெஸ்ட் sci-fi மூவிஸ் ஆஃப் ஆல் டைம் பார்க்க போறோம். நிறைய படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10ல நம்ம பார்க்க போற படம் சின்ன வயசுல நம்ம பார்த்து சில்றைய செதற விட்ட படம். கைஜூன்ற ஒரு மான்ஸ்டரை எதிர்த்து மனிதர்கள் போராடுறாங்க. அப்புறம் என்னாச்சு? இதுதான் பார்க்காத. படத்தோட பேர் பசிபிக் ரிம் 2013ல ரிலீஸ் ஆயிருக்கு. நம்பர் 9ல ஒரே ட்ரெயினுக்குள்ள ஒரு மனுஷன் லூப்லயே சுத்துறான். அந்த லூப் எப்படி ஃபார்ம் ஆச்சு? அவனுக்கு என்னாச்சு? இதுதான் பார்க்காத. படத்தோட பேரு சோர்ஸ் கோட். அந்த நம்பர் 8ல செவ்வாய் கிரகம் போகணும்னு கனவு கண்ட நமக்கு செவ்வாய் கிரகத்துல போய் விவசாயம் பண்ற ஹீரோவை பார்த்தா பிடிக்காதா என்ன? படத்தோட பேர் த மார்ஷியன் 2015ல ரிலீஸ் ஆயிருக்கு. தலைவர் ரிட்லி ஸ்காட் எடுத்த ஒரு மொரட்டு சம்பவம். அண்ட் நம்பர் 7ல ஏலியன்ஸை ரொம்ப மோசமான வில்லன்ஸா பார்த்த நமக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. எல்லாரும் ஒரு வாட்டியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். படத்தோட பேர் அரைவல் 2015ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்பர் 6ல கனவுன்ற மாய உலகத்துல நம்ம எல்லாருமே ஹீரோ தான். ஆனா இன்னொருத்தவன் கனவுக்குள்ள போய் அவன்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை திருடுற ஹீரோவை நம்ம கொண்டாடாம இருந்திருப்போமா என்ன? படத்தோட பேர் இன்செப்ஷன் 2010ல ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் புரியலன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ் டப்பிங்ல பாருங்க தரமா புரியும். நம்பர் 5ல இருக்கிற படம் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் பார்த்த ஃபர்ஸ்ட் sci-fi படம் இதுவா தான் இருக்கும். ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வந்து அராஜகம் பண்ண அர்னால்ட நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். படத்தோட பேர் த டெர்மினேட்டர் 1984ல ரிலீஸ் ஆயிருக்கு. நம்பர் 4ல இந்த மாடர்ன் டே சினிமால சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியோட உச்சம்னா இந்த படம் தான். நம்ம ஊருக்கு பொன்னியின் செல்வன் மாதிரி அந்த ஊர்ல இந்த நாவலை பல பேர் படமா எடுக்க முயற்சி பண்ணி முடியாம போய் நம்ம டென்னிஸ் இந்த படத்தை 2021ல எடுத்தாரு. படத்தோட பேர் டியூன். பார்ட் 1 இருக்கு, பார்ட் 2 இருக்கு. 1984லயே ஒரு டியூன் வந்திருக்கு. ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. நம்பர் 3 இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே பேச போறது இல்ல. லைஃப்ல எல்லாருமே ஒரு வாட்டியாச்சு தயவு செஞ்சு பாத்துருங்க. மாஸ்டர் பீஸ், சினிமேட்டிக் அச்சீவ்மெண்ட் பை தலைவன் நோலன். படத்தோட பேர் இன்டர்ஸ்டெல்லார் 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரீ-ரிலீஸ்ல பார்த்து மிரண்டு போனேன். நீங்க எப்போ பாத்தீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2 இந்த உலகத்துல வந்த எல்லா sci-fi படத்துக்குமே இந்த படம் தாங்க தாய் மாதிரி. இன்டர்ஸ்டெல்லார்ல இருந்து டியூன் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவர் தான் ஹெட் மாஸ்டரே. அவர் தான் ஸ்டான்லி குப்ரிக். அவரோட படம் 2001 A Space Odyssey. எனக்கு இன்னும் இந்த படத்துல பல விஷயங்கள் புரியல. ஆனா எல்லாருமே ஒரு வாட்டியாச்சு இந்த படத்தை எப்படியாவது பார்த்துடணுங்க. நம்பர் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஹானரபிள் மென்ஷன் சொல்லியே ஆகணும். ஏலியன், டானி டார்கோ, மாநாடு, பிளேட் ரன்னர் 2049, 24, இன்டர்நெட் நாளை, மேட்ரிக்ஸ், மைனாரிட்டி ரிப்போர்ட், கிராவிட்டி, இன் டைம். இந்த படம் எல்லாமே சம்பவமா இருக்கும். டாப் 10 லிஸ்ட்ல சேர்க்க முடியல. அதனால தான் ஹானரபிள் மென்ஷன்ல சொல்றேன். நம்பர் 1 கிரேட்டஸ்ட் sci-fi மூவி ஆஃப் ஆல் டைம்னா எனக்கு இந்த படம் தான். Hey, I've seen this one. This is a classic. எஸ், அந்த படம் தான். ஒரு வயசான சயின்டிஸ்ட் ஒரு டைம் டிராவல் பண்ற காரை கண்டுபிடிக்கிறாரு. அவரோட ஒரு சின்ன பையனும் சேர்ந்துக்கிறான். அவங்க லைஃப்ல என்னாச்சு? இதுதான் பார்க்காத. படத்தோட பேரு பேக் டு த ஃபியூச்சர். இந்த படம் 3 பார்ட் வந்திருக்கு. 3 பார்ட்டுமே மஜா. மஸ்ட் வாட்சுங்க. இந்த டாப் 10 லிஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதுல உங்க ஃபேவரட் படம் என்ன? இந்த டாப் 10ல நீங்க எத்தனை படம் பார்த்திருக்கீங்க? நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், RJ விஷால்.